ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சிம்பிள் மெனு தாங்க. இன்றைக்கி சாதம் வித் கருவாடு தொக்கு அது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறோன்னு தான் அந்த வீடியோ. ஆல்ரெடி அரிசி போட்டு சாதத்தை கொதிக்க வச்சாச்சு. இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சைட் பை சைடாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கருவாடையும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எண்ணெய் போட்டு அதை பொரிச்சிடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா நம்ம கருவாடு தொக்குக்கு நல்லா கிடைக்கும். அப்புறம் எப்போதும் போல் தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி, நமக்கு எவ்வளோ இதில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஆம்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அப்புறம் ஆம்லேட் வேறு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை ஆம்லேட்டும் போட்டு கருவாடு தொக்கு வித் ஆம்லேட் வச்சு தான் அந்த டேவை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணோம். தேங்க்யூ.